உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின்
நியமங்கள் சரியானவை. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்கும் நம்முடைய ஆண்டு பெயராலும் மற்றவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கின்ற நம்முடைய ஜீவன சந்தோஷத்தில் பங்கு கொண்டு நன்றி திருவிழை நிறைவேற்ற வந்திருக்கின்ற நம்முடைய ஆளுநரை அன்போடு வரவேற்றோம். இன்று இந்த ஜோதி ஆட்சியத்தை பிறகு நாம் திருச்சிலுவை அந்த நேரத்தில் மந்திரிப்பார் லோகானையுடைய துணியை பிறகு நாம் இனிய வழியில் நூலகமாக சென்று திருவரையில் பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள். Now our Archbishop will bless the Jubilee Arch now. Father, with the Son and with the Holy Spirit. Amen. Heavenly Father, we ask for special grace and blessing on this parish of St. Sebastian, especially today inaugurating the Jubilee Arch and the other buildings, the other constructions that we have done here. Bless the people, bless the parish clergy, bless in a very special way all the families in this parish. We request you to give us the graces and the intercessions that are necessary in order to enjoy the benefits of this Jubilee year. We make our prayer to Christ our Lord. Amen. The Lord be with you. and with your spirit. May Almighty God bless you, the Father, the Son, and the Holy Spirit.
இப்படி அணிந்து செல்வோம். எல்லாரும் வந்து நம்முடைய திருச்சிலை அருகாமையில நல்லா ஒன்று சேர அன்போம். In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Lord Jesus Christ, by your death you sanctified the cross on which you died. Bless this crucifix. May all those who venerate it and meditate on your passion and death be worthy to obtain remission for their sins and be brought to the glory of the resurrection, who lives and reigns forever and ever. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. The Lord be with you. May Almighty God bless you, the Father, the Son, and the Holy Spirit. அன்பு சகோதரர்களே, இப்பொழுது அப்படியே மாதா கெபி முன்னிலையிலே எல்லாரும் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளை, இப்பொழுது நம்முடைய பேராயர் லூர்து அன்னையுடைய கெபியும் மற்றும் பாத்திமா அன்னை போர்ச்சுகல் நகரிலிருந்து 2003ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நகரிலிருந்து கொண்டு வரப்பட்டு கோலார் தங்க வயலிலே ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் பொங்கார்பேட்டிலிருந்து கோலார் எல்லா குருசடிகளும் சென்று சந்தித்தது இந்த மே மாதம் செய்ய இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய ஆயர் அவர்கள் இப்பொழுது இந்த கெபியை மந்திரித்து இங்கு வந்து ஜெபிக்கின்றவர்கள் அன்னை சொன்னது போல தினம் தினம் ஜெபமாலை சொல்லுங்கள், பாவிகள் மனமாற, உலக மனமாற, உலக சமாதானம், அதை பற்றி நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் உடைய உடல் நலத்திற்காகவும் அன்னையின் பரிந்துரை துணை நிற்க நம்முடைய ஆயர் இப்பொழுது இந்த இடத்தை மந்திரிப்பார். Now our Archbishop will bless the grotto of Our Lady of Lourdes and also the image of Our Lady of Fatima with the 3 children.
In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit, the Lord be with you. Let us pray. Lord, in the Blessed Virgin, you have given your pilgrim church an image of the glory to come. May those who have fashioned this likeness of Mary, Jacinta, Lucy, and Francesco look to them as the models of holiness for all your chosen people. Grant this through Christ our Lord. இது ஆட்சி வருக, முத திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். உடைய திருவயிற்றின் கனியமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயை, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. மாதாவுக்கு ஒரு ஆவே மரியே பாடுவோம். உன் புகழை பாடுவேன், உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவேன். Hallelujah.
அவர்களை விழுந்து விழுந்து கிழக்கை விழுந்து மீட்டு நன்றி கொண்டு தாம் சீக்கிரம் வரைக்கும் புதிய அனைவரும் இதனை உபயோகப்படுத்துவது இந்நிலையில் புதிய நிலையான உடன்படிக்கைகளுக்கு புதிய ரத்தத்தை கிடைக்கும். இது பாவம் மன்னிக்கப்படும். உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்துபடும். இதை என் நினைவாக செய்கிறது. முதலில் சொன்ன ஜபம் என்று எங்களுக்கு ஜெபிக்கும் அந்த காலத்தில் சொன்னபொழுது 3 ஆட்களை கூட்டு அவர் இடத்துல போய் நிற்க வைத்த பிறகு அவர் மேல் கையை வைத்து ஜெபித்தார். நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசத்தை வைத்து செய்த பொழுது ஒரு காரியமும் 122 ஆண்டுகளில் ஒரு காரியம் எல்லாமே வெற்றியை நாம் பிரார்த்தனை இந்த வேலையை செய்து முடித்தோம். அவருக்கு எங்களுடைய பங்கு மக்களின் சார்பாகவும் எங்களுடைய பக்தர்களின் சார்பாகவும்